நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு மாலா மாடி தோட்டம். இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்னதாக மாடி தோட்டம் நம்ம அமைக்கணும்னா என்னென்ன தேவை அப்படின்னும் நம்ம தோட்டத்தையும் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மாடி தோட்டம் தான். இதில் வந்து ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து நம்ம மேலே மாடியில் வச்சுருக்கோம். கீழே பார்த்திங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக வந்து நம்ம க்ரோ பேக்கில் ஒரு 15 க்ரோ பேக்கில் வச்சு இந்த மாடி தோட்டத்தை வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன வந்து பண்ணியிருக்கோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வந்து நான் தக்காளி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக தக்காளி வந்து இந்த ஃப்ரீசர் பாக்ஸில் ஒரு 3-4 தக்காளி வச்சாலே போதுமானது. உங்களுக்கு தக்காளி செடி வந்து நல்லா ஈல்டு கிடைக்கும். பட் நான் வந்து இதை வெட்ட மனசெல்லாம் விட்டுட்டேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தக்காளியாகவே வந்து சின்ன சின்ன செடியாக வந்து நிறையா செடி, ஒரு 10 செடிக்கு மேலே இங்கே இருக்குது. ஸோ இந்த தக்காளிக்கு கீழே பார்த்திங்கன்னா நான் கொத்தமல்லி போட்டிருக்கேன். இந்த கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் மன்ச்சிங் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு செடி போட்டிங்கன்னா அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கீரை வகை போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகிறது ரொம்ப கம்மியாகும். இப்போ நிறையா வந்து நம்ம மல்ச்சிங் போடலாம், வேறு நார்மலாக இலத்தலை வந்து போடலாம். ஸோ அதில் நமக்கு பெருசாக ஈல்டு கிடைக்காது. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு டபுள் ஈல்டு கிடைக்கும். தக்காளியிலே ஒரு ஈல்டு கிடைக்கும், ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கொத்தமல்லி, இங்கே பார்த்திங்கன்னா புதினா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் அட்வான்டேஜ் கிடைக்கும். அதிலே பார்த்திங்கன்னா நான் இங்கே மணத்தக்காளி கீரை வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுற அளவு வந்து கம்மியாகும். ஸோ அப்படியே நம்ம கீழே உள்ள செடிகளை பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம கீழே வச்சுருக்க செடிகள். ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து கொத்தமல்லி போட்டிருக்கோம். இதில் வந்து சிவப்பு தண்டங்கீரை, இதில் வந்து பச்சை தண்டங்கீரை, இதில் வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கு முன்னாடி வந்து நான் கடுகு கீரை போட்டு அறுவடை பண்ணியிருந்தேன். அதில் 1-2 செடி அப்படியே விட்டுருந்தேன். ஸோ அந்த கடுகு கீரை வந்து அப்படியே இதில் வந்துருக்கு. சைடில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதில் வந்து புதினா, அப்படியே பக்கத்தில் வந்து கொத்தமல்லி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு செடி வைக்கும்போது, இந்த மாதிரி கொத்தமல்லி வைக்கும்போது உங்களுக்கு இந்த இடம்லாம் வேஸ்ட்டாக இருக்க இடம் ஃபுல்லாக உங்களுக்கு அடுத்த இன்னொரு செடிக்கு ஒரு அறுவடை கிடச்சிடும். இது போன தடவை வந்து கொத்தமல்லி நான் அறுவடை பண்ணிட்டு 1-2 செடி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து அடுத்து மல்லி வருது. இது பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்து கத்திரிக்காய் செடி வைக்கிறதுக்காக இந்த க்ரோ பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வரையும் சும்மா இருக்கணும்னு சொல்லி மேலே கொத்தமல்லி போட்டிருக்கேன். இதுலேயும் கொத்தமல்லி. ஆனால் இதில் வந்து நான் முள்ளங்கி விதை போட்டிருந்தேன். ஸோ முள்ளங்கி வரும் பார்த்தேன், முள்ளங்கி எதுவும் ஒன்றும் அந்த மாதிரி தெரில. அப்படின்னா திருப்பி வந்து விதை போடணும். இதில் பார்த்திங்கன்னா தக்காளி. இங்கே பாருங்கள், இதில் எவ்வளவு கிளை விட்டு எவ்வளோ அழகாக தக்காளி வந்திருக்குன்னு. நம்ம முன்னாடி பழைய வீடியோவில் வந்து எப்படி தக்காளி வளர்க்குறது போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள். இதுலேயும் வந்து புதினா, மீதி இருக்க இடத்த வந்து ஃபேஸை கவர் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி. இதில் பார்த்திங்கன்னா தக்காளி வச்சுருக்கோம். அது கூடவே வந்து டேபிள் ஆரஞ்சு வச்சுருக்கோம். ஸோ வச்சு இப்போ தான் வந்து ஒரு 1-2 மந்த்ஸ் தான் ஆகுது. அதுக்கப்புறம் தக்காளி வந்து இந்த அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டேபிள் ஆரஞ்சு அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் விதை போட்டு நாற்றுக்கு ரெடி பண்ணுறோம். நார்மலாக பெரிய தோட்டம் வச்சுருக்கவங்க சீடிங் ட்ரே வச்சுருப்பாங்க. ஸோ சீடிங் ட்ரே வைக்கும்போது அட்வான்டேஜ் என்னென்னா, எந்த கத்திரிக்காய் செடின்னு சொல்லி அழகாக எழுதி வச்சிடலாம். நம்ம ஒரே கத்திரிக்காய் செடி போடுறதுனாலையும் சின்ன தோட்டத்தினால சீடிங் ட்ரே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி இருக்க கேப்பில் போட்டு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து வேறு இதில் வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஓமவல்லி இலை, தக்காளி செடி, முருங்கை, அப்புறம் ஒரு தக்காளி. ஸோ இந்த 2 தக்காளியும் இப்போ ஈல்டு முடித்து எடுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த முருங்கை அப்படியே கண்டினியூ பண்ணிடுவேன். ஓமவல்லி அப்படியே இருக்கணும். இதுதாங்க நம்ம நிறையா யூஸ் பண்ணி இப்போ அவ்வளோவா கிடைக்காது முள் முருங்கை. ஸோ இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டம் வைக்கும்போது இந்த மாதிரி யூனிக்கான செடி நம்ம வந்து மார்க்கெட்டில் கிடைக்காது, நம்ம வந்து வச்சுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கடுகு போட்டிருந்தேன், அதை அறுவடை பண்ணாமல் விட்டுருந்தேன். ஸோ அப்படியே அது கொஞ்சம் ஊற்றிட்டு அடுத்து கடுகு பூ போல் இதுதான். ஆனால் இப்போ தான் வந்து கடுகு பூ பற்றி பார்க்குறேன். ஸோ அடுத்து கடுகு வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து செடி வச்சுருக்கும்போது பூச்சி தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த மாதிரி மேரிகோல்டு பூ வச்சோம்னா கொஞ்சம் நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா அந்த பூக்காகவே பார்த்திங்கன்னா நிறையா நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து வரும். ஸோ அது தீமை செய்யும் பூச்சிகளை வந்து சாப்பிட்ரும். இது இப்போ வந்து பூ வர ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இது வரவும் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா தெரியும், பூ வர ஸ்டேஜில் இருக்குது. நார்மலாக இந்த மாதிரி மேரிகோல்டு வைக்கும்போது இன்ஷியலாக வந்து கிள்ளி வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் கில்லாமட்டுனால ரொம்ப நேராக ஹைட்டாக வளர்ந்துச்சு. இல்லைனா பல கிளையில் வந்து நிறையா பூ வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த நான் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வச்சுருக்கோம். ஸோ கருவேப்பிலை வந்து இன்னும் க்ரோத் எதுவும் பெருசாக இல்லை. இதுவரையும் நான் வச்ச மாடி தோட்டத்தில் வளராத செடினா அந்த கருவேப்பிலை தான்.
ஸோ நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா அடுத்து கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்க க்ரோ பேக்ஸு. இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரைக்காக நான் ரெடி பண்ணியிருக்க க்ரோ பேக்கு. இந்த க்ரோ பேக் பார்த்திங்கன்னா பயங்கர அகலமான க்ரோ பேக்கு, நீளம் இருக்கும். ஸோ வீட்டுக்கு மணத்தக்காளி கீரை வரன்றதுக்காக நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து மண்கலவை ரெடி பண்ணி மணத்தக்காளி விதையை போட்டு நான் வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொன்று, மண் எப்படி வந்து நம்ம வந்து தோட்ட தேவையான மண்கலவை தயார் பண்ணுறதுன்னு. 1 பங்கு செம்மண், 1 பங்கு காயர்வித், 1 பங்கு மண்புழு உரம். நம்ம மண்புழு உரம் வந்து நர்சரியில் வாங்கினோம்னா வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து காஸ்ட்லியாக சொல்லுவாங்க, கிலோ கணக்கிலே ரொம்ப கூட. ப்ளஸ் நர்சரியில் நீங்கள் வந்து இது மாதிரி செடி வளர்க்கணும் மண் கொடுங்க அப்படின்னா அதை வந்து கிலோ கணக்கில் போட்டு ரொம்ப காஸ்ட்லியாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படின்றதெல்லாம் நீங்களே வந்து ரெடி பண்ணணும். ஸோ ரெடி பண்ணுறதுக்கு இந்த மண்புழு உரம் பார்த்திங்கன்னா இது ஒரு மூட்டையை வந்து எனக்கு 200 250 தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் அதில் மண்கலவை ரெடி பண்ணும்போது இந்த 3ஐயும் போட்டுட்டு கொஞ்சம் பஞ்சகாவியம் வந்து ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மண்கலவை நல்லாவே தயாராகிடும். ப்ளஸ் வந்து மாடித்தோட வந்து வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த மீன் அமிலம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. பஞ்சகாவியம் வந்து செடி க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும். மீன் அமிலம் வந்து இந்த பூ வைக்கிற ஸ்டேஜில் வந்து பிஞ்சு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து முக்கியமானது இந்த மாதிரி ஒரு பூவாளிங்க. நார்மலாக நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறப்ப இந்த பூவாளி மூலமாக ஊற்றும்போது ஓரளவு வந்து ஃபோர்ஸ் இல்லாமல் தண்ணி விழுகும். ஸோ வேர் டேமேஜ் ஆகாது, கீரையில் வைக்கும்போது பெருசாக சாயாது. ஸோ இது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்களும் மாடித்தோட்டம் வைக்கலாம். மாடித்தோட்டம் இனிஷியலாக இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸாக இருக்கும். எடுத்த உடனே பெரிய மாடித்தோட்டம்னா உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. என்னோட இந்த குட்டி மாடித்தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு மினிமம் எனக்கு 1 ஹவர் தேவைப்படும். 1 ஹவர் இல்லாட்டி இந்த குட்டி மாடித்தோட்டத்தை நான் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செடி வந்து கடையில் கிடைக்காதோ, எந்தெந்த கீரை கிடைக்காதோ அதை நீங்களே விளைவிச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இந்த கடுகு கீரை, அப்புறம் இந்த முருங்கை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. ஸோ அது எல்லாமே நீங்களே வளர்த்து நீங்களே எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.